ஆசட் காலேஜின் கல்வி ஆலோசனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. +2 முடித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்பாக ஒரு ஒற்றையடி பாதை ஒரு மாய பிம்பமாக தோன்றியிருக்கும். இந்த ஒற்றையடி பாதையில் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் தான் என்னுடைய துறை ஆப்ஷனாக இருக்கும் என நீங்களும் அனுமானித்திருக்கக்கூடும். ஆனால் சற்றே அந்த ஒற்றையடி பாதையிலிருந்து விலகி சற்றே தூரம் சென்று பார்த்தோமேயானால் ஒரு பரவலான பார்வை கிடைக்கும். அந்த பார்வையில் பல பாதைகள் பிறக்கலாம். அந்த பாதைகளில் பல துறைகள் இருக்கலாம். அந்த துறைகளில் பல பாடப்பிரிவுகள் இருக்கலாம். அந்த பாடப்பிரிவுகளை வழங்குவதற்காக தேர்ந்த கல்லூரிகளும் இருக்கலாம். இந்த கல்லூரிகளில் உங்களுடைய கனவும் மெய்ப்படலாம். ஆக இத்தகைய ஒரு பரவலான பார்வையை இந்த உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் எப்படி கொள்வது? இத்தகைய கல்வி ஆலோசனை வழங்கும் கல்வி ஆலோசனை நிகழ்ச்சி தான் இது. இன்றைய கல்வி ஆலோசனை நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கிறார் ஆசட் காலேஜினுடைய தலைமை செயல் அதிகாரி டாக்டர் திருமிகு முகமது ரிஸ்வான். இவருடன் இணைந்து உயர்கல்வி குறித்து உங்களுடைய சந்தேகங்களையும், குறிப்பாக ஆசட் கல்லூரியில் வழங்கக்கூடிய ஏவியேஷன், லாஜிஸ்டிக்ஸ், ஃபயர் சேஃப்டி போன்ற இந்த கோர்சஸ் பற்றிய உங்களுடைய சந்தேகங்களையும் முன்வைக்க நான் மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தபோதிலும் உங்களுடைய கேள்விகளை நீங்களே நேரலையில் பேசி தெரிந்து கொள்ள திரையில் தெரியும் அலைபேசி எண்ணிற்கும் அழைக்கலாம். ஆக துளியும் தாமதிக்காமல் இங்கு இப்போது தொடங்குகிறது ஆசட் காலேஜின் கல்வி ஆலோசனை நிகழ்ச்சி. வணக்கம் சார். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி சார். முதலாவதாக ஆசட், இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பின்பற்றுபவர்களுக்கு ஆசட் பற்றிய ஒரு புரிதல் இருக்கும். புதிதாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு, மாணவர்களுக்கு ஆசட் பற்றிய ஒரு தேர்ந்த அறிமுகம் சார். ஆக்சுவலி இப்போ +2 எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி ஏற்கனவே வந்து ஒரு யூஜியோ டிப்ளமாவோ முடிச்சுட்டு ஃபர்தராக வந்து வேறு என்ன உயர்கல்வி படிக்கலாம், எம்பிஏ என்ன படிக்கலாம், இல்லை பிஜி டிப்ளமா என்ன பண்ணலாம், இல்லை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய துறைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஜென்ரலாகவே வந்து ஒரு +2க்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கிறத நம்ம நிறையா பார்க்க முடியுது. ஒரு கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கல்வி ஆலோசனை, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ். பட் இதே அவங்க வந்து +2 எழுதி முடிச்சுட்டு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியுமே எப்படி எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணுறது, எப்படி ஃபேர் இல்லாமல் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ராம்ஸுமே நிறையா இருக்கும். பட் பெரும்பாலான நிகழ்ச்சிகள் வந்து உங்களுக்கு என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குமே தவிர, எதை படித்தா வந்து உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியும், வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், நல்ல சேல்ரி இருக்கும், உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒரு நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரேர் தான். இதை எடுக்கலாம், இந்த கோர்ஸ் எடுக்கலாம், இந்த காலேஜில் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். பட் நம்ம இந்த கல்வி ஆலோசனை நியூஸ் 7 மூலமாக வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் வந்து முக்கியமாக இதை படித்தா என்ன வேலை கிடைக்கும், அது எங்கே வேலை கிடைக்கும், அது சேல்ரி எப்படி இருக்கும், ஸோ மற்ற படிப்புகளுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து இப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு +2க்கு அப்புறம் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு காமனாக ஜென்ரலாக இருக்கக்கூடிய கோர்சஸ் அல்லாமல் புதுவிதமான துறைகள் என்னென்ன இருக்குது, அதாவது நம்ம சொந்தமாக ஒரு என்டர்ப்ரனர் ஆகிறதுக்கு, ஒரு தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய உயர்கல்வி என்ன இருக்குது. தென் வந்து ஒரு யூஜி முடித்ததுக்கப்புறம் பிஜி வந்து கம்பல்சரி பண்ணணுமா, ஒரு எம்பிஏ படித்தா தான் வேல்யூ இருக்குமா, இல்லை அந்த யூஜியோடவே வந்து நம்ம ஜாபுக்கு போக முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த நிகழ்ச்சியில். முக்கியமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவு அவங்க ஒரு ஹையர் எஜுகேஷன் எடுக்கிறது, ஒரு என்ன செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல பொதுவாகவே வந்து ஒரு 4-5 விஷயங்களை வந்து அவங்க கன்சிடர் பண்ணணும். ஒன்று வந்து ஸ்கூல் வர படித்தது அப்படிங்கிறது வேறு, ஸ்கூலுக்கு அப்புறம் வந்து அவங்க ஒரு காலேஜில் போய் படிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வேறு, ஒரு ஜாப் அவங்க லேர்ன் பண்ண போகிறாங்க, ஒரு வேலையை கற்றுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்க எந்த கல்வியை தேர்ந்தெடுக்கிறாங்களோ ஸோ அதில் வந்து என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து அவங்க என்னவாக ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், தென் வந்து இந்தியாவில் எப்படி வேலை வாய்ப்புகள் இருக்குது, வெளிநாடுகளில் எப்படி வேலை வாய்ப்புகள் இருக்கும், தென் ஸ்டார்டிங் சேல்ரி எப்படி இருக்கும், அதோட க்ரோத் எப்படி இருக்கும். அதே மாதிரி ஒரு சில மாணவர்களுக்கு வந்து நல்ல மேத்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து ப்ராக்டிக்கல் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும், ஒரு சில பேருக்கு தியரி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த எடுத்து படிக்கக்கூடிய படிப்பில் வந்து இது எந்தளவு மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும், எந்தளவுக்கு அக்கௌண்ட்ஸ் இருக்கும், இது நம்மளால் பண்ண முடியுமா. ஏன்னா இன்றைக்கி மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து அதில் எந்தளவுக்கு ஒரு மேத்தமேட்டிக்ஸ் வரும், அக்கௌண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு அதை முடிக்க முடியாமல், அதை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் திணறதே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாமே அவங்க கன்சிடர் பண்ணி பண்ணணும். ஸோ மெயினாக வந்து அசட் பொறுத்தளவு உங்களுக்கு இதிலிருந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்சஸ் லைக்
ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங்கில் இல்லாமல் இருக்கக்கூடிய இன்னோவேட்டிவ் கோர்சஸ் லைக் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், தென் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், ஏவியேஷன், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், தென் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், பேங்கிங், ஃபினான்ஸ், சர்வீஸ் இன்சூரன்ஸ். ஸோ இந்த செக்டார்ஸில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளையுமே வந்து தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக நாளைக்கு படிச்சுட்டு எனக்கு வேலை இல்லை, முடிச்சுட்டு எனக்கு சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அசட்டில் முக்கியமாக வந்து இந்த மாதிரி கோர்சஸ் செலக்டடாக போத் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் கேம்பஸில் வந்து இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய உயர்கல்விகளை தேர்ந்தெடுத்து வழங்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் கன்வென்ஷனல் கோர்சஸாக ஒரு ரெகுலர் கோர்சஸ் இல்லாமல் அன்கன்வென்ஷனல் செக்டார்ஸில் இதுவரை மாணவர்கள் அதிகமாக செல்லாத ஒரு செக்டார்ஸை முன்வைத்து அசட் இயங்கி கொண்டு இருக்கிறது சார். முதலாவதாக இண்டஸ்ட்ரி சேஃப்டி, இந்த செக்டாரில் வழங்கக்கூடிய அசட்டினுடைய கோர்சஸ் பற்றி ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பிஎஸ்சி, தென் எம்எஸ்சி, எம்பிஏ ப்ரோக்ராம், தென் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா, தென் சர்டிஃபிகேட் கோர்சஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு படிப்புமே வந்து எதில் படிக்கிறோமோ அந்த குறிப்பிட்ட துறையில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டு சிவில் படிக்கிறாங்க அப்படின்னா ஒன்லி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்ட், அதே மெக்கானிக்கல் படிக்கிறாங்கன்னா ஒன்லி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆயில் அண்ட் கேஸ் ஆர் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் மட்டும்தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறத பார்க்க முடியும். அதேமாதிரி அந்த 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வந்து அவங்க அந்த ஒரு சப்ஜெக்டை மட்டும்தான் அவங்க படிப்பாங்க, அது வேறு எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே வந்து கவர் ஆகாது, அதை பார்க்க முடியும். பட் இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் வந்து என்ன உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட் மட்டும் அதில் கவர் ஆகாது. ஒரு சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது, இப்போ சேஃப்டி அப்படிங்கிறது இட்ஸ் அ காமன் திங். உங்களுக்கு இந்த ஃபீல்டுக்கு மட்டும் தான் தேவை, இதுக்கு தான் தேவை அப்படின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஆல் ரெக்வயர்ட் ஃபார் ஆல் டைப் ஆஃப் ஃபீல்டு. ஸோ அந்த 3 இயர்ஸில் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் அப்படிங்கிறதே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். மேபி லைக் வந்து உங்களுக்கு ஒரு கெமிக்கல் சேஃப்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டி, ஃபுட் சேஃப்டி, பெட்ரோலியம் சேஃப்டி, ஆயில் அண்ட் கேஸ் சேஃப்டி, மெரைன் சேஃப்டி, ஈவன் தோ ஏவியேஷன் சேஃப்டி. நீங்கள் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு இந்த வேர்ல்டில் உலகத்தில் வந்து என்னென்னலாம் தொழில் இருக்கோ ஸோ எல்லாமே நீங்கள் எடுத்து பின்னாடி சேஃப்டி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டெக்ஸ்டைல் எடுத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் சேஃப்டி, ஆர் கெமிக்கல் சேஃப்டி, பெட்ரோலியம் சேஃப்டி, ஆட்டோமொபைல் சேஃப்டி, ஃபுட் சேஃப்டி, எந்த செக்டார் எடுத்தாலுமே நீங்கள் அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ சப்ஜெக்டே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபுட் சேஃப்டி. இப்போ ஃபுட் சேஃப்டி பற்றி அவங்க கம்ப்ளீட்டாக படிப்பாங்க. ஃபுட் சேஃப்டி அப்படிங்கிறதுல HACCP அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. இப்போ ஃபுட் ஸ்டாண்டர்ட் என்ன, அதில் ISO ஸ்டாண்டர்ட் இருக்குது இல்லையா, ஸோ அந்த பற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அதில் இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு முக்கியமாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மனிதனுக்காக தான், எல்லாமே ஒன்லி ஃபார் ஹியூமன். வேறு நம்மளை தவிர வேறு எந்த ஜீவராசிகளுமே எதையும் பயன்படுத்துறது கிடையாது இல்லையா. ஸோ இதோடைய நோக்கமே என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹியூமனுக்கு வந்து ஒரு ஃபிட் ஃபார் அண்ட் கம்ஃபோர்ட்டாக வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர், ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஹசார்ட்லெஸ் என்விரான்மெண்ட், ஒரு டாக்ஸிக்லெஸ் என்விரான்மெண்ட்டை வந்து ஹியூமனுக்கு வந்து க்ரியேட் பண்ணுறது. அது வந்து நாட் ஓன்லி இன் ஒர்க் சேஃப்டி மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்டல் சேஃப்டி, தென் ஹெல்த் சேஃப்டி, தென் ஒர்க் சேஃப்டி. ஸோ என்விரான்மெண்டல் சேஃப்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற நமக்கு தெரியும். எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய செக்டாராக இருந்தாலும், ஸோ அந்த என்விரான்மெண்ட் வந்து பொல்யூட் ஆகும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை வந்து பண்ண முடியாது as per கவர்மெண்ட் நார்ம்ஸ் ரூல்ஸ் படியே. ஸோ இப்படியாக இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டுன்னு வரும்போது பல இண்டஸ்ட்ரீஸினுடைய சேஃப்டி பற்றி சொல்லும்போது ஜாப் செக்யூரிட்டி நிச்சயமாக இந்த துறையை சேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க மெரைன், என்விரான்மெண்டல், ஃபுட் அப்படின்னு பல செக்டார்ஸை உள்ளடக்கிய ஒரு கோர்ஸாக இருக்கும்போது அனைத்து செக்டார்ஸ்க்குமே உரைத்தான ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வழங்கப்படுதா சார்? எஸ், கம்பல்சரி. இப்போ லைக் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டி நீங்கள் எடுத்துக்கலாமே. உதாரணத்துக்கு இப்போ ஒரு சிவில் இன்ஜினியரிங், ஒரு பிஇ முடித்து ஒரு 4 இயர்ஸ் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, ஆர் ஒரு 3 இயர் டிப்ளமாவில் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. இப்போ சிவில் அப்படிங்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான செக்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா எந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்தாலுமே பேசிக் அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு ஏர்போர்ட் வருதுன்னா உங்களுக்கு முதல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். அதே மாதிரி ஒரு உங்களுக்கு ஈவன் மெட்ரோ எடுத்துக்கலாமே, மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்ஃப்ரா டெவலப்மெண்ட். ஒரு ஹாஸ்பிட்டல் வருது,
இன்ஃப்ரா டெவலப்மெண்ட். அப்போ சிவில் அப்படிங்கிறது ஒரு எவர்கிரீன், எப்போதுமே வந்து ஒரு இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் ஓரியன்ட் ஒரு செக்டார் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது. அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கும்போது அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய லேபர்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு சேஃப்டி ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு அங்கே ஹசார்டஸ் நிறைய வந்து உங்களுக்கு ரிஸ்க் ஏரியா, ஒரு ஹைட்டில் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை ஒரு மிஷினரிஸில் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை ஒரு எலக்ட்ரிக்கலில் ஒர்க் பண்ணும்போது, அப்போ உங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டி ரெலவெண்ட்டாக ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டியில் சிவிலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ஹசார்ட் ஆபத்து இருக்குது அப்படின்னா ஒரு 48 டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட் தான் இருக்காங்க. ஸோ அதை வந்து ரெக்டிஃபை முன்னாடியே, பாதுகாப்பு அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறது தான் பாதுகாப்பு இல்லையா? ஸோ அது ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அப்படிங்கிறது கம்பல்சரி பசத்தில் வந்து உங்களுக்கு அதுக்கு உண்டான ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் மெயின்லி, அதே மாதிரி இன்டர்ன்ஷிப், இண்டஸ்ட்ரியல் விசிட். நான் கிளாஸ் ரூமில் மட்டுமே தியரிட்டிக்கலாக அவங்க படித்து வந்து ஒரு நாலேஜை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத விட இந்த மாதிரி ரெகுலர் இண்டஸ்ட்ரியல் விசிட், இன்டர்ன்ஷிப், இதில் வந்து அவங்களோட நாலேஜை வந்து ஈஸியாக டெவலப் பண்ண முடியும். ஓகே சார், நிச்சயமாக ஒரே ஒரு கோர்ஸை மையமாக கொண்டு அதை பல்வேறு துறைகளில் வேலைக்கு போக முடியும். அதான் சார், அதை சுற்றி நகரும் போது இப்போ மெரைன் இன்ஜினியரிங் மட்டும் எடுத்துக்கிட்டா அப்போ இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிறது நிச்சயமாக எளிதாக இருக்கும். ஆனால் இப்படி பல கோர்ஸஸை ஒன்றிணைக்கும் ஒரு கோர்ஸை படிக்கும்போது அனைத்து கோர்ஸுக்குமான இந்த இண்டஸ்ட்ரியல் விசிட், அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அப்படிங்கிறது இங்கே அத்தியாவசியமானது. அதுவும் எளிமையாக ஆசெட்டில் கிடைக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க சார். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பல துறைகளை உள்ளடக்கியதாக இருக்கும்போது இதை சூஸ் பண்ணக்கூடிய மாணவர்களினுடைய எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் யார் படிக்கலாம், எந்த குரூப் எடுத்திருந்தாலும், அதாவது ப்ளஸ் டூவில் வந்து இந்த பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டிகிரி அவங்க ப்ளஸ் டூவில் எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே தாராளமாக படிக்கலாம். எனி குரூப், லைக் அவங்க காமர்ஸ், வொகேஷ்னல், எக்கனாமிக்ஸ், ஃபர்ஸ்ட் குரூப், வாட் எவர் இட் இஸ், எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே படிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி பாலிடெக்னிக்கில் 3 இயர் டிப்ளமா முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள், டிப்ளமா எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கேன், இல்லை டிப்ளமா இசி முடிச்சிருக்கோம், இல்லை டிப்ளமா ட்ரிபிள் முடிச்சிருக்கோம், அந்த மாதிரி சொல்லக்கூடிய மாணவர்கள் வந்து அந்த 3 இயர் பிஎஸ்சியில் டேரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ண முடியும். லேட்டரல் என்ட்ரியில் அவங்க எப்படி பிஇயில் டேரெக்ட் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணுவாங்களோ, ஸோ லைக் தட் தே கேன் ஜாயின் லேட்டரல் என்ட்ரி பிஎஸ்சி 2 இயர்ஸ் படிக்க முடியும். இந்த மாதிரி ஏற்கனவே நான் யூஜி முடிச்சிருக்கேன் சார், ஒரு பிகாம் முடிச்சிருக்கேன், பிபிஏ முடிச்சிருக்கோம், எனி டிகிரி முடிச்சிருக்கேன் சார், இல்லை ஈவன் தோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம், அவங்களுக்கு வந்து எம்பிஏ பண்ணலாம். எம்பிஏ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஆர் எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹைஜீன். ஸோ இந்த எம்பிஏ ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவு ஸோ 2 இயர்ஸில் வந்து 1 இயர் தான் ஆன் கிளாஸ், செகண்ட் இயர் கம்ப்ளீட்டாக ஆன் ஜாப். ஃபஸ்ட் இயர் மட்டும் தான் அவங்க கிளாஸில் இருப்பாங்க, செகண்ட் இயர் ஃபுல்லாகவே ஜாபில் இருப்பாங்க. ஸோ ஒரு 1 இயர் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் அவங்களோட ஸ்டடீஸை அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 1 இயர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், சேலரியும் கிடைக்கும், சேம் டைம் தே வில் கம்ப்ளீட் தர் கோர்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ இந்த சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற இந்த டேர்மை நம்ம அதிகளவு கேள்விப்பட்டிருப்போம் when it comes to இண்டஸ்ட்ரி சேஃப்டி மேனேஜ்மெண்ட். இதை தாண்டி வேறு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேறு என்ன ஜாப் டேர்ம்ஸ் இந்த மாணவர்கள் தெரிந்து கொள்ளணும் சார்? அதாவது உங்களுக்கு இப்போ சேஃப்டி ஆஃபீஸர் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சேஃப்டி ஆஃபீஸர் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு நமக்கு தெரிஞ்சு பார்க்குறோம். அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பார்க்கணுன்னா ஹெச்எஸ்சி ஆஃபீஸர், ஹெச்எஸ்சி இன்ஜினியர், ஹெச்எஸ்சி கோஆர்டினேட்டர், ஹெச்எஸ்சி குவாலிட்டி, இதிலிருந்து பேஸ் பண்ணி ஹெச்எஸ்சிங்கிறது நத்திங் பட் ஹெல்த் சேஃப்டி என்விரான்மெண்டல் ஆஃபீஸர். இப்போ நம்ம சேஃப்டிங்கிறது நாட் ஓன்லி சேஃப்டி, அவங்க வந்து ஹெல்த் சேஃப்டி பார்க்கணும், என்விரான்மெண்டல் சேஃப்டி பார்க்கணும், தென் ஒர்க் சேஃப்டி பார்க்கணும். இது எல்லாமே அதுதான் ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஆக்குபேஷன் மீன்ஸ் உங்களுக்கு தொழில், எந்த தொழிலாக வேணாலும் இருக்கலாம், அதனுடைய ஹெல்த் சேஃப்டியை ஹவு டு அட்மின் த ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆஃப் எனி ஆக்குபேஷன். இதுதான் அந்த கோர்ஸோடைய கம்ப்ளீட். இது மெயினாக மிடில் ஈஸ்ட் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஈவன் இப்போ இந்தியாவில் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள், இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆயில் அண்ட் கேஸ், பெட்ரோலியம் செக்டார், ஈவன் ஆட்டோமொபைல் செக்டார், அதாவது வெளிநாடுகளிலிருந்து இங்கே வந்து இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஈவன் தோ வந்து உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசஸ் செக்டார்ஸு, இதில் எல்லாமே வந்து வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
ஓகே சார். இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அது தனியான ஒரு கோர்ஸாக இருக்கிறது. அதை தாண்டி இன்னொரு கோர்ஸ் ரயில் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கோர்ஸும் ஆசட்டில் வழங்கப்படுகிறது. ஆக இந்த கோர்ஸ்லேருந்து பிரத்யேகமாக ஒரு துறை சார்ந்து உள்ளே செல்லும்போது அந்த ரயில் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் எத்தகைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும் அந்த கோர்ஸ் சார்ந்து? அதாவது உங்களுக்கு ரயில் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு மெட்ரோ சிட்டிஸில் வந்து நம்ம மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கு தேவையான மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ், அதுக்கு தேவையான யார்ட்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து ஓரளவு அந்த குறிப்பிட்ட செக்டாருக்கு தேவையான சேஃப்டி நார்ம்ஸ் அண்டு ரெகுலேஷன்ஸை வந்து ஸ்பெஷலைஸ்டாக படிக்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஆக்குபேஷனல் சேஃப்டி நான் சொன்னதுங்கிறது எதை எடுத்தாலுமே நீங்கள் வந்து ஒரு சேஃப்டி ஓரியன்டாக பண்ணுறக்கூடியது. இப்போ வந்து ஒரு ஃபுட் சேஃப்டி மட்டுமே படிக்கிறோம் இல்லையா, ஒரு எலக்ட்ரிக்கல் சேஃப்டி மட்டுமே பண்ணுறோம். நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் மட்டும்தான் சார் நான் போகணும், பட் ஐ வாண்ட் ஸ்டடி அபவுட் ஒன்லி கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டி. ஸோ லைக் தட் வந்து ஒரு ரயில் சேஃப்டியில் அதுக்கு தேவையான நார்ம்ஸ் என்ன, செக்டார் இது நாம் அண்ட் டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக அதை ஸ்டடி பண்ணுவோம். ஓகே சார். அது அண்டர் கிராஜுவேஷனாக வழங்கப்படுகிறது? எஸ், அதில் வந்து ஒரு டிப்ளமா பண்ணலாம், எம்பிஏ பண்ணலாம். ஓகே, டிப்ளமா அண்ட் எம்பிஏ சேஃப்டியில் இருக்கு. ஸோ அடுத்ததாக லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் பற்றி பேசலாம் சார். இந்த துறை சார்ந்து எத்தகைய கோர்சஸ் வழங்கப்படுகிறது, அதை எந்தெந்த மாணவர்கள் தேர்வு செய்யலாம்? ஆக்சுவலி லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிறது உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு துறை, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு துறை. இப்போ கூட நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த டியூ டு தட் வார் மூலமாக நம்ம என்னென்னலாம் பாதிப்புக்குள்ள, வார் எங்கேயோ நடக்குது, நம்ம எங்கேயோ இருக்கோம், பட் இருந்தாலும் அதோட இம்பேக்ட் அப்படிங்கிறது நம்ம இங்கே இருக்குது. அது என்ன, பிகாஸ் த ரீசன் ஆஃப் டியூ டு த டிரான்ஸ்போர்ட் அந்த செயின் கட் ஆகிறதுனால நம்ம பாதிக்கப்படுறோம் இல்லைங்களா. ஸோ இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிறது, லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு மூவிங் குட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அப்படிங்கிறதுனால ரெண்டு விஷயம் வந்து இந்த உலகம் இயங்குறவர் நம்மளால் தவிர்க்கவே முடியாது. நம்பர் ஒன் உற்பத்தி, ப்ரொடக்ஷன், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ உற்பத்தி ஆகணும், டிரான்ஸ்போர்ட் ஆகணும். இப்போ இப்போ தான் நம்ம நியூஸ் த்ரூ வந்து நமக்கு எங்கேருந்து எல்பிஜி வருது, எங்கேருந்து பெட்ரோல் வருது, எங்கேருந்து டீசல் வருது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பார்க்குறோம். எப்படி வந்து இந்த கோவிட் டைமிங்கில் வந்து நமக்கு ஹைஜீன் எந்த அளவுக்கு முக்கியம், லைக் வந்து பிபிஇஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த பிபிஇஸ் அப்படிங்கிறது பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது பிஃபோராகவே வந்து நம்ம கோவிட் டைமிங்கில் தான் அந்த டேர்மை நிறைய பேர் கேள்விப்பட்டோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சேஃப்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, சேஃப்டி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எல்லாருமே பிபிஇஸுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியங்கிறது அவங்களுக்கு தெரியும். பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி இப்போ உள்ள சூழ்நிலையில் தான் நம்ம வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம், எங்கேருந்து நமக்கு எந்த கண்ட்ரிலேருந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு துறை. அதில் வந்து உங்களுக்கு முக்கியமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட், தென் கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட், கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ், தென் இ-காமர்ஸ். ஸோ இ-காமர்ஸ் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நிறையா வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ அதில் வந்து கம்ப்ளீட்டாக அதை பற்றி ஸ்டடி பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு துறை அது. வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு குளோபல் லெவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் ஒன் மோர் திங், முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறையா மாணவர்களுக்கு வந்து நான் ஒரு எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு யூஜி முடிக்கணும், எம்பிஏ முடிச்சுட்டு நான் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை ஓன் பிஸ்னஸ், நான் ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணணும், பட் அதுக்கு எதை படிக்கிறது, பட் நான் ஃப்யூச்சர் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் கடைசி வரை நான் ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கணுமா, இப்போ நாங்கள் சொந்தமாக நம்ம வந்து தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த செக்டாரில் நிறையா ஜாப் அந்த மாதிரி சொந்தமாக சுயதொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க, கும்பகோணத்தில் இருந்து ஷாம். வணக்கம் ஷாம், உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். வணக்கம் ஷாம், சொல்லுங்கள். பிபிஏ ஷாம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். என்ன முடிச்சிருக்கீங்க நீங்க? ஓகே, ஃபைன். ஆக்சுவலி பிபிஏல வந்து உங்களுக்கு ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது 12th முக்கியமாக அந்த ஏவியேஷன் கோர்ஸ் பொறுத்தளவு பிஎஸ்சி ஏவியேஷன் படிக்கிறதுக்கு நீங்கள் 12th வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் வந்து கம்பல்சரி தேவைப்படும், பிஎஸ்சி ஏவியேஷன். ஸோ அதே நீங்கள் பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கு நீங்கள் 12th வந்து வேறு எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே தாராளமாக நீங்கள் படிக்கலாம். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வொகேஷ்னல் குரூப் ஆர் அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ் இந்த மாதிரி முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நம்ம ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ண முடியுமா,
ஒரு இந்த லைக் ஏவியேஷன், லாஜிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி டிகிரிலாம் படிக்க முடியுமான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அவங்களுக்கு என்னென்னா நம்ம ஒரு ஜென்ரல் கோர்சஸ், ஜென்ரல் டிகிரி லைக் வந்து ஒரு ஜென்ரல் பிகாம், ஜென்ரல் பிஏ இது மாதிரி தானே பண்ண முடியும், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் கோர்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும். பட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ரூல்ஸ் படி ஒரு சில கோர்சஸ் வந்து +2ல் நீங்கள் எந்த குரூப் எடுத்து படித்தாலுமே தாராளமாக படிக்கலாம். ஸோ இப்போ அசட்டில் கொடுக்கக்கூடிய கோர்சஸ் லைக் பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், தென் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், தென் பிபிஏல ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், இந்த டிகிரி எல்லாமே வந்து நீங்கள் +2ல் எந்த குரூப் எடுத்து படித்தாலுமே தாராளமாக படிக்கலாம். பட் அப்போ இதில் வந்து இந்த பிஎஸ்சி ஏவியேஷனுக்கு இதுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா, ஒரு 20% வந்து அதில் டெக்னிக்கலாக கவர் ஆகும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மேனேஜ்மெண்ட் சிலபஸாக இருக்கும். ஸோ மோரார்லெஸ் ஜாப் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் 12th எந்த குரூப் எடுத்தாலுமே இதை எடுத்து படிக்கலாம். ஸோ எப்போதுமே வந்து ஒரு டிகிரி அப்படிங்கிறது நம்ம ஒரு செக்டார்ஸ், ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி, தென் வந்து படிக்கும் போதே நம்ம எந்த ஃபீல்டுக்காக படிக்கிறோம், இது முடித்தா நமக்கு எங்கே வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சே படிக்கிறது. ஸோ ஒரு சில டிகிரி வந்து நமக்கு எங்கே ஒர்க் பண்ணுவோம், முடித்தா எங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பிளானே இருக்காது. சும்மா காமனாக நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சுட்டு எங்கே வேலை கிடைக்குதோ அந்த வேலையை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களும் இருப்பாங்க. பட் அதை விட பெட்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ லைக் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் பண்ணுறேன், இது முடித்தா எனக்கு அந்த செக்டாரில் ஜாப் கிடைக்கும், ஏவியேஷன் பண்ணுறேன், முடித்தா எனக்கு ஏர்போர்ட் செக்டார்ஸில் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சே படிக்கும்போது இன்னும் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே சார், உங்களுடைய ஆலோசனை நிச்சயமாக ஷியாம்க்கு உதவிகரமாக இருந்திருக்கும் என நம்பலாம். அடுத்த காலர் அம்பத்தூரில் இருந்த வீரப்பன். வணக்கம் வீரப்பன், உங்களுடைய டவுட்டை நீங்கள் கேட்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் சார். என் பொண்ணு வேலைம்பாள் MBA முடிச்சுட்டாங்க இந்த வருஷத்தோட. ஓகே. அவங்க மேற்கொண்டு என்ன படிக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணலாமா அந்த ஒரு டவுட்டாக இருக்குது சார். சரி, ஓகே. நீங்கள் ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு MBA முடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அதில் ரெலவெண்ட்டாகவே, ஏன்னா இப்போ MBA நீங்கள் எப்படி என்னென்னா ஒரு MBAல ஃபினான்ஸ், HRR, மார்க்கெட்டிங் இந்த மாதிரி எடுத்து கம்ப்ளீட்டாக அவங்க வந்து படிச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பட் கூடுதலாக வேறு ஏதாவது படிக்கலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷலைஸ்டாக அப்போ உங்களுக்கு லைக் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஒரு லாஜிஸ்டிக்ஸ், ஷிப்பிங், ஸோ இந்த மாதிரி ஒரு நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு வேணால் ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஏதாவது பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து தேவையில்லை சார், இந்த MBA வச்சு நம்ம ஜாபுக்கு போகணும்னா நிறையா வாய்ப்புகள் இருக்குது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த சேல்ஸ், மார்க்கெட்டிங், HR, ஆப்ரேஷன்ஸ் இதில் வந்து வாய்ப்புகள் நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து சர்ச் பண்ணி கொஞ்சம் ஜாப் அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஜாப் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நிறைய ஆன்லைன் போர்ட்டல்லையே அவங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணாலே உங்களுக்கு வந்து உண்டான கால்ஸ் நிறையா வரும். அது மாதிரி வந்து கொஞ்சம் சோசியல் மீடியாவில் நமக்கு இந்த லிங்க்டின் ப்ரொஃபஷ்னல் பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு அது த்ரூ நம்ம ஜாப் ட்ரை பண்ணாலுமே ஈஸியாக கிடைக்கும். பட் கூடுதலாக ஏதாவது ஒன்று படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டு தான். ஒரு ஏவியேஷனில் ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஏதாவது பண்ணலாம், லாஜிஸ்டிக்ஸில் ஏதாவது பண்ணலாம். பட் ஆல்ரெடி MBA முடிச்சிருக்கிறதுனால தேவை கிடையாது, நோ நீட். பட் எஸ்பெஷலி ஜாப் அதில் வந்து ஒரு பர்டிகுலர் நாலேஜை டெவலப் பண்ணணும்னா கூட நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணலாம். ஓகே சார், ஃபுல் டேர்ம் கோர்சஸோட இந்த அடிஷ்னல் ஸ்பெஷலைஸ்டு ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் எவ்வளவு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்ற முக்கியத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் சார். அடுத்த காலர் இணைப்பில் இருக்கிறாங்க. கடலூரில் இருந்த மகேஷ். வணக்கம் மகேஷ், உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் முன்வைக்கலாம். வணக்கம் மகேஷ், சொல்லுங்க. சார் வாங்க சார். ஓகே. என்ன குரூப் அவங்க +2ல? ஓகே. ஓகே, ஃபைன். ஓகே. ஆக்சுவலி +2க்கு அப்புறம் பொதுவாகவே என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் என்னென்னா, நீங்கள் எப்போதுமே வந்து இந்த உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ எங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை சார் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம ஸ்கூல் வரை படித்தது அப்படிங்கிறது வேறு. ஸ்கூலுக்கு அப்புறம் வந்து ஒரு காலேஜில் போய் படிக்க போகிறது, இல்லை ஒரு பாலிடெக்னிக்லேயோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ படிக்கிறதுங்கிறது ஒரு ஸ்பெஷலைஸ்டு நாலேஜை வந்து டெவலப் பண்ணுறது. ஸோ அதை தான் வந்து அவங்க லைஃப் லாங் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. அந்த நாலேஜ் தான் அவங்க அதில் தான் ப்ரொஃபஷன் ஆக போகிறாங்க. அப்படிங்கும்போது அதாவது ஒரு படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹையர் எஜுகேஷனை ஒரு காலேஜ்லேயோ பாலிடெக்னிக்லேயோ
ஒரு இன்ஜினியரிங்லேயும் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதில் என்ன டைப் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து இன்றைக்கி வந்து கோர்ஸ் பேர் மட்டும்தான் தெரியும். லைக் எல்லோரும் சொல்கிறாங்க இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ படித்தா வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரி, ஓகே, ஃபைன், படித்தா இருக்கும். பட் அதில் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி அதில் என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதில் என்ன சிலபஸ் இருக்குது, இதில் என்ன மாதிரி அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நம்பர் 1. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுடைய நேச்சர் ஆஃப் ஜாப் எப்படி இருக்கும். ஏன்னா நிறையா மாணவர்கள் வந்து இன்றைக்கி அதில் படித்து முடித்த உடனே எங்கே வேலை கிடைக்கும், நம்ம என்னவாக ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நாலேஜே இல்லாமல் அதை வந்து ஒரு அனலைஸ் பண்ணாமல் எடுத்து படிக்கக்கூடியதை நம்ம நிறையா பார்ப்போம். இன்னும் நிறைய மாணவர்களுக்கு வந்து படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் கூட நீங்கள் இந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க, நீங்கள் என்னவாக ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா, தெரியல சார், கொடுக்குற வேலையை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களுமே இருக்காங்க. ஸோ என்னவாக ஒர்க் பண்ணுவீங்க, உங்கள் ஒர்க் நேச்சர் என்ன இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தென் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் வந்து படித்த உடனே வேலை கிடைக்குமா, தென் அப்படியே வேலை கிடைச்சா என்ன ஸ்டார்டிங் சேலரி எப்படி இருக்கும், அதோட க்ரோத் எப்படி இருக்கும், நேஷ்னல் லெவலில் நம்ம இந்தியாவில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, இதை ஏற்கனவே முடித்த மாணவர்கள் வந்து எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, என்ன சேலரி வாங்குகிறாங்க, அதோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கோர்ஸ் எடுக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு சில மாணவர்களுக்கு வந்து நல்ல மேத்ஸில் நல்லா பண்ணுவாங்க, ஒரு சில பேர் ப்ராக்டிக்கல் நல்லா இருப்பான், ஒரு சில பேர் தியரிக்கு நல்லா இருப்பாங்க. அவங்க எப்போதுமே மேத்ஸில் வந்து ஒரு ஆவரேஜ் மார்க் எடுத்துகிட்டு இருக்கக்கூடியவங்கள வந்து நம்ம ஃபுல்லி ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டிகிரி எடுத்து கொடுக்கும்போது அவங்க அதை படித்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களுக்கு எது பெட்டராக வருதோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறதுமே நல்ல விஷயம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலர் கடலூர்லேருந்து இருக்கிறார் சுகுமார். உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் முன்வைக்கலாம் சுகுமார். ஓகே, அவங்க இப்போ அடுத்த வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி ஒரு சொல்லுங்க சார். ப்ளஸ் டூவில் என்ன குரூப் சார்? ப்ளஸ் டூவில் என்ன குரூப் அவங்க? பயோமேக்ஸ். ஓகே, வெரி குட். சரி, ஓகே, ஃபைன். அதாவது கேர்ள்ஸ் பொறுத்தவரை நிறைய பேரண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஒரு நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும், நம்ம மாவட்டத்திலே வேலை வாய்ப்புகள் கிடைச்சா நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஒரு நைட் டியூட்டிலாம் போய் ஒர்க் பண்ணாமல் ஒரு டேயிலே ஒர்க் பண்ணணும், அண்ட் ஒரு ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறது, ஒரு ட்ராவல் இல்லாமல் ஒரு ஆஃபீஸ் இதில் ஒர்க் பண்ணக்கூடியதாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குறத பார்க்கலாம். பட் இதுக்கு வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து அது ஒரு விஷயம் இருந்தாலும் இன்றைக்கி வந்து பெண்கள் இல்லாத துறைகள் இல்லை. எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து இருக்கக்கூடியதை நம்ம எல்லா ஈக்குவல் டு பாய்ஸ் வந்து இன்றைக்கி படிச்சுட்டு அசட்டை முடித்த ஒரு சில கேர்ள்ஸ் வந்து ஃபாரினே போயிட்டாங்க, அப்ராட் ஃபாரின்லேயே போய் ஒர்க் பண்ணுறாங்க. ஆஃப் கன்வீனியன்ஸை சூஸ் பண்ணாமல் அந்த கோர்ஸை சூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அதே மாதிரி அதர் ஸ்டேட்டில் போய் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. அதனால் வந்து எது சூட்டபிள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அசட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய இப்போ நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து கேபின் க்ரூ ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான ட்ரைனிங். இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்சி ஏவியேஷனோ பிபி ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எந்த டிகிரி எடுத்து படித்தாலுமே ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் நாலேஜ், ஒரு ஏர் ஹோஸ்டஸ் ஆகிறதுக்கு தேவையான என்ன உங்கள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்ன டெவலப் பண்ணுறது, கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் நாலேஜ் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே அதில் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ்லேயுமே அவ்வளோ வேலை வாய்ப்புகள், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கேர்ள்ஸுக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீ அதுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக வந்து நீங்கள் எந்த படிப்பாக இருந்தாலுமே நாட் ஓன்லி அசட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் கிடையாது, எந்த டிகிரி எடுத்து படித்தாலுமே அந்த படிக்கக்கூடிய காலேஜ் டைரெக்டாக விசிட் பண்ணி அந்த பர்டிகுலர் ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட அந்த டிபார்ட்மெண்ட் பீப்புள்ஸ் கிட்ட வந்து அதுக்கு உண்டான நாலேஜஸ் இது எப்படி இருக்குது, படித்த இந்த மாதிரி வேலைவாய். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம இதை அனலைஸ் பண்ணாமல் எடுக்கிறது மிகப்பெரிய தவறு. அதை வந்து ஒரு ஜஸ்ட் அவங்களுக்கு என்ன தெரியும்னா நேம் மட்டும்தான் தெரியும், அதை பற்றி உண்டான ஒரு கூடுதல் நாலேஜ் எதையுமே அவங்க கலெக்ட் பண்ணாமல் ஒரு ஹையர் எஜுகேஷன் எடுக்கிறத கம்பல்சரி அவாய்ட் பண்ணணும். அது ஏன்னா அவங்க டீட்டெயிலாக தெரிஞ்சு படித்தாங்க அப்படின்னா இன்னும் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அதிகமாகிடும். ஸோ இதை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு லேக்ஸில் நீங்கள் சேலரி வாங்கலாம், இதை படிச்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், இது முடித்தா நீங்கள் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக் யாரும் எதுவுமே புஷ் பண்ண தேவை கிடையாது. அவங்களுக்கு கொடுக்குற ஒர்க் அவுட்ஸு, அசைன்மெண்ட்ஸு,
நீங்கள் என்ன ஒரு ஒர்க் அலாட் பண்ணாலுமே அதை வந்து அவங்க சூப்பராக பண்ணிவிட்டு சக்ஸஸ் பண்ணிட்டு போகிறத பார்க்க முடியும். தொடர்ந்து பேசலாம். ஒரு கோர்ஸினுடைய வெளிப்படை தோற்றத்தை மட்டுமே பார்க்காமல் உள்ளார்ந்த அந்த கோர்ஸினுடைய வெளிப்பெயரை பார்க்காமல் உள்ளார்ந்து இருக்கக்கூடிய அந்த கரிக்குலத்தை பேஸ் பண்ணிய ஒரு தேர்வு, ஒரு உயர்கல்வி தேர்வாக இருந்தால் அது நிச்சயமாக வெற்றி கொடுக்கும் என்பது சாருடைய அறிவுரையாக இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு அசட் காலேஜ் வழங்கும் கல்வி ஆலோசனை நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். உங்கள் நியூஸ் 7 தமிழ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். வியாழக்கிழமை ஹரிஹரபுத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காண தவறாதீர்கள். குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனால் ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதெல்லாம் இங்கே தான் நாங்கள் வேலை செய்யறது தான் இங்கே தான். நிலத்து நீரை ஃபுல்லாக கலக்கும். கலந்துனா ஜிடிஎஸ் லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியே வரல. எனக்கும் கையில் லைட்டாக கீறி தான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்கள் தண்ணி தூக்கணும். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒண்ணுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு அசட் கல்லூரியினுடைய கல்வி ஆலோசனை நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. கல்லூரியினுடைய தலைமை செயல் அதிகாரியுடன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். பேச்சை தொடரலாம், உரையாடலை தொடங்கலாம். சார், அந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் பற்றி பேசும்போது இப்போது ஒரு கிரைசிஸ் எழும்போது, கிரைசிஸிலும் ஒரு நல்லது நடந்திருக்கிறது அப்படின்னா அப்போது அங்கே லாஜிஸ்டிக்ஸினுடைய டிமாண்ட் எவ்வளோன்றது மாணவர்களுக்கு தெரிய வந்திருக்கு. மாணவர்களுக்கு அதை பற்றிய ஒரு துறை இருக்கு. இந்த துறை எவ்வளோ முக்கியமான துறை. நம்ம சைலண்டாக போயிட்டு இருக்கோம். சைலண்டாகவே நமக்கு எப்படி எங்கேருந்து வருது என்ன வருதுன்னே தெரியாமல் நம்ம யூஸிங் எவ்ரிதிங்ல. அது ஒரு கிரைசிஸ் வரும்போது தான் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரிய வருதுன்னு சொல்கிறேன். ஆமாம் சார், நிச்சயமாக. நம்மளுடைய வீட்டு வாசலில் ஒரு டெலிவரி வரும்போது அதை பற்றிய ஒரு வெளி தோற்றம் மட்டுமே மக்கள் கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்போது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் தொடங்கி அங்கிலிருந்து அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கின்ற ஒரு பரந்த பார்வை இருக்கிறது. இந்த பரந்த பார்வை மாணவர்களுக்கு இந்த துறையினுடைய முக்கியத்துவத்தையும் உணர்த்தி இருக்கிறது. ஆக மாணவர்களுக்கு இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கில் எத்தகைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்திருக்கும் சார், உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி? சரி, அதாவது உங்களுக்கு இப்போ அசட்டில் போத் சென்னை அண்டு கோயம்புத்தூர் கேம்பஸில் இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கில் இருக்கக்கூடிய துறைகள் என்ன படிப்பு யார் படிக்கலாம் அப்படின்னா, பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் +2 அவங்க எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தாலுமே தாராளமாக அதை எடுக்கலாம். அதே மாதிரி எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங். எம்பிஏல லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கிறது எனி டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள். நாங்கள் ஏற்கனவே பிகாம் முடிச்சிருக்கேன், இல்லை பிஏ முடிச்சிருக்கோம், பிஇ முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் தே கேன் சூஸ் எம்பிஏ ப்ரோக்ராம். எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் செலக்ட் பண்ணலாம். இதில் என்ன குறிப்பிட்டு முக்கியமான துறைகள், இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கூட கேட்டிருந்தாங்க எம்பிஏ முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. எம்பிஏ முடிச்சிட்டும் கூடுதலாக என்ன படிக்கணும் அப்படின்னு. அப்போ எம்பிஏ வேறு படிச்சுட்டு கூட இன்னும் கூடுதலாக என்ன படிக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எம்பிஏ படிக்கும் போதோ இல்லை யூஜி படிக்கும் போதோ ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்சஸை அவங்க கவனிச்சிருந்தாங்கன்னா அந்த கொஸ்டின் வராது. இப்போ காமனாக ஜென்ரலாகவே ஒரு டிகிரியை யூஜி படிச்சுட்டு ஜென்ரலாகவே ஒரு பிஜியும் படிச்சுட்டு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வரதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் ஆர் ஹெச்ஆர், ஆப்ரேஷன்ஸ், இது எல்லாமே
இந்த பிபிஏலையோ எம்பிஏ கோர்ஸ்லையுமே கவர் ஆகிடும். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் ஹெச்ஆருங்கிறது இட்ஸ் எவ்ரிவேர் அப்ளிகபிள். உங்களுக்கு எங்கே போனாலுமே ஒரு பேங்கிங் செக்டார் போனாலுமே தேவைப்படும், இல்லை ஒரு ஆட்டோமொபைல் செக்டார் போனாலுமே உங்களுக்கு இந்த நாலேஜஸ் அப்படிங்கிறது தேவை. அதுமாதிரி அதை முடித்த மாணவர்கள் அந்த பேக்ரவுண்டில் கூடி வரவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கிறதே நம்ம பார்க்க முடியும். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா அதோடைய நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதை முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து இப்போ ஜென்ரலாக படிக்கக்கூடிய இந்த ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் ஹெச்ஆர் ஐடி இது எல்லாமே இதில் கவர் ஆகிடும். அது இல்லாமல் கூடுதலாக இப்போ போர்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ போர்ட்ஸ் நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரியும், போர்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இதில் என்ன குறிப்பிட்ட போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் அவங்க படிப்பாங்க. ஸோ அப்போ அந்த போர்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் படித்தா போதுமா? இப்போ அந்த போர்ட்டில் வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட், ஸோ போர்ட்டில் ஆன் ஜாப் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரியல் விசிட் ஆன் ஜாப் ட்ரைனிங். இப்போ அசட்டில் முடித்த மாணவர்கள் வந்து போர்ட்டுக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட் போயிருக்காங்க, ஐவி போயிருக்காங்க, அதுமாதிரி போர்ட்டில் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது அப்போ அந்த போர்ட்டோடைய அங்கே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம், இதில் எவ்வளோ வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது. அப்போ நாட் ஓன்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் மட்டும் கிடையாது, அதே மாதிரி அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய துறைமுகங்களில் போர்ட்ஸில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, ஸோ அதில் என்ன சேலரி தராங்க, என்னென்ன அதில் ஈவன் தோ கவர்மெண்ட் ஜாபுமே இருக்குது போர்ட்ஸில், நாட் ஓன்லி இன் ப்ரைவேட், ஈவன் தோ தட் இஸ் அ கவர்மெண்ட் செக்டார். அப்போ அந்த கவர்மெண்ட் செக்டார்லையுமே நம்ம என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் நம்ம எழுதுனா அங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த மாதிரி டிகிரி எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சொல்கிறது ஒரு போர்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு இது மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ், மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது, தென் கஸ்டம்ஸ் சோர்ஸ் ஏஜென்ட், கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ். இப்படி கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும், நம்ம வந்து மூவியில் மட்டும்தான் பார்த்துருப்போம். கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது. அப்போ நம்ம ஐ வாண்ட் டு பிகேம் எ கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னா கஸ்டம்ஸுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, முக்கியத்துவம் என்ன, அது கவர்மெண்ட்டை வந்து எந்தளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க, அவங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் படிப்பாங்க. அப்போ என்ன பண்ண முடியும், நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரி வரும்போது அந்த எக்ஸாம்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எழுத முடியும், அதை எழுதி அந்த ஜாப் இது பண்ண முடியும். ஸோ இதில் வந்து வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு இது மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லாமல் நிறைய வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இதில் இருக்குது. அதே மாதிரி இ-காமர்ஸை பற்றி நம்ம பேசணும். இப்போ இ-காமர்ஸுங்கிறது எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டுருக்கு, நீங்கள் ஒவ்வொரு பட்ஜெட்லேயுமே நீங்கள் பார்க்கலாம். நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ்க்கு வந்து பெரிய ஒரு தொகை வந்து ஒதுக்குறதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஈவன் தோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பார்க் க்ரியேட் பண்ணுறதுக்கு, லாஜிஸ்டிக்ஸுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து அதை அப்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஏன்னா ஒரு நாட்டுடைய ஜிடிபியே வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த செக்டாரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் வளர்ச்சியே வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டே எந்த பேஸ் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த செக்டாரை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் லைக் வந்து ஒரு யூஎஸ் வர்சஸ் இந்தியா, இல்லை வந்து ஒரு ஜெர்மனி வர்சஸ் இந்தியா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை நம்ம கவனிக்கும் போது ஒவ்வொரு இயருமே வந்து அதை டெவலப் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ லாஸ்ட் 23 24 அதிகமாக இருக்கும், 24 25 அதிகம், 25 26. அப்போ இந்த கிராஃப் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து கவர்மெண்ட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான துறை. பேசலாம். ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க, தூத்துக்குடியிலிருந்து மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி, உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் முன்வைக்கலாம். குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங் மேம், சொல்லுங்கள். சார் என் பையன் +2 முடிச்சிருக்கான் சார். ஓகே. ஏஐ படிக்கணும்னு ஆசைப்படுறாரு சார். அது எப்படி சார், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாம் சார்? வெரி குட். என்ன குரூப் அவர் 12th? சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார். சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, தேங்க்யூ. மோஸ்ட் ரெலவெண்ட் குரூப் தான் எடுத்துருக்காங்க சார். அதாவது இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு ஸ்டூடெண்ட் ஒரு ஏஐ பிளான் பண்ணுறது இட்ஸ் அ குட் திங். பட் என்ன நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா இப்போ இந்த ஏஐஎம்எல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்கில் வந்து எந்தளவுக்கு வாய்ப்புகள், ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு எந்த செக்டார் எடுத்து படித்தாலுமே இப்போ வந்து எப்படி உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே அந்த நாலேஜ் தேவைங்கிற மாதிரி இப்போ ஏஐ அப்படிங்கிறதுமே எல்லா செக்டார்ஸ்க்குமே வந்து நமக்கு அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது பெரும்பாலான கல்லூரிகளில் வந்து இன்றைக்கி ஒரு இன்ஜினியரிங் லெவலில் ஆகட்டும் சரி, ஒரு யூஜி லெவலில் வந்து ஆஃபர் பண்ணக்கூடியதை பார்க்குறோம். பட் நீங்கள் கவனிக்கணும் என்ன அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்
ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இதுக்கும் இந்த ஏஐ ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் பேக்ரவுண்டுங்கிறதுனால கவனிக்க சொல்லுங்கள். அதேமாதிரி அவருக்கு நல்ல அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கும்போது தாராளமாக படிக்கலாம். ஏன்னா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் அதாவது அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இன்னொரு இந்த செக்டார் பொறுத்தளவு நம்ம நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூடுதலாக இப்போ நீங்கள் இப்போ இந்த ஹாலிடேஸில் கூட ஒரு ஏதாவது ஒரு பேசிக் நாலேஜ் டெவலப் பண்ணுற மாதிரி கூட ஒரு கோர்சஸ் ஏதாவது பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் வந்து நல்லாயிருக்கும். நிச்சயமாக சார், உங்களுடைய பதில் மகேஸ்வரியினுடைய மகனுக்கு உதவிகரமாக இருக்கும் என நம்பலாம் சார். அடுத்ததாக ஏவியேஷன் அண்ட் ஏர்லைன் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி ஏவியேஷன், பிபிஏ ஏர்லைன் மேனேஜ்மெண்ட். பட் பிஎஸ்சி ஏவியேஷன் வரும்போது ஒரு இன்டெப்த் டெக்னிக்கல் நாலேஜ் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். ஸோ மாணவர்கள் எதன் அடிப்படையில் இது என்னுடைய தேர்வாக இருக்கும், நான் இதெல்லாம் சிறந்ததவராக நான் இருக்கிறேன், நான் இது ரெண்டுத்தில் இதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு எதை வச்சு மாணவர்கள் ரெண்டுத்தை சூஸ் பண்ணணும் சார்? ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ஒரு அசட்டில் வந்து சென்னை அண்டு கோயம்புத்தூர் கேம்பஸில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏவியேஷன் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் பிஎஸ்சி ஏவியேஷன், தென் பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், தென் எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிறது உங்கள் 12th +2 கம்பல்சரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் வந்து கம்பல்சரி பிஎஸ்சி ஏவியேஷன். பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து அவங்க எந்த டிகிரி +2 எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே தாராளமாக பண்ணலாம் பிபிஏ. அது மாதிரி எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க ஏற்கனவே யூஜியில் வந்து யூஜி முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு பிகாம் ஆர் பிபிஏ ஆர் இன்ஜினியரிங் எந்த பேக்ரவுண்டில் இருந்தாலுமே அவங்க வந்து எம்பிஏ சூஸ் பண்ணலாம். இந்த ஏவியேஷன் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, அதாவது உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸோடைய எண்ணிக்கை அதை வந்து கவர்மெண்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான செக்டார்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதை டெவலப் பண்ணுறதை பார்க்க முடியுது. இப்போ இந்த ஸ்டடீஸில் வந்து கம்ப்ளீட் ஒரு ஏர்போர்ட்டோடைய ஆப்ரேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக படிப்பாங்க. அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய அங்கே உள்ள என்னென்ன துறைகள் இருக்குது. இப்போ நமக்கு ஏவியேஷன் ஏர்போர்ட்னால நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, ஒன்லி பைலட் தெரியும், தென் கேபின் க்ரூ தெரியும், ஏர் ஹோஸ்டஸ் தெரியும். இது ரெண்டு தான் நம்ம மூவிலலாம் பார்த்துருப்போம். ஓகே, அது மாதிரி இருக்கும். பட் அது அல்லாமல் வேறு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் உள்ளே இருக்குது, கஸ்டம்ஸ் ஹவுஸ், அதாவது கஸ்டம்ஸ் சப்போர்ட்டிங் திங் இருக்குது, தென் வந்து ரேம்ப் மேனேஜ்மெண்ட் இருக்குது, நிறைய வந்து டிபார்ட்மெண்ட் இன்டர்னல் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதோடைய ஆப்ரேஷன்ஸ் என்ன, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக படிக்கக்கூடிய ஒரு துறை. இந்த பிஎஸ்சி ஏவியேஷனில் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் லைக் வந்து ஒரு இன்ஜின்ஸ் ரெலவெண்ட்டாக வந்து அவங்க படிக்கக்கூடியதையும் பார்க்க முடியும். ஸோ இதில் வேலை வாய்ப்புகள் இப்போ 2 செக்டராக அதை பிரிக்கலாம். ஒன்று வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி கவர்மெண்ட் ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகிறது. இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் ஏர்லைன்ஸ், இப்போ உங்களுக்கு என்னென்ன ப்ரைவேட் ஏர்லைன்ஸ் இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே இருக்குல்ல. இப்போ நீ இந்தியாவில் எடுத்திங்கன்னா இந்தியாவில் எத்தனை ஏர்லைன்ஸ் இருக்குது, அவங்க எத்தனை ஏர்க்ராஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறாங்க, எங்கேருந்து எங்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் அதர் கண்ட்ரி ஒரு சிங்கப்பூர் எடுக்கிறீங்கன்னா சிங்கப்பூரில் எத்தனை ஏர்லைன்ஸ் இருக்குது, அவங்க எந்தெந்த கண்ட்ரி எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு ட்ரைன்டு ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இன்றைக்கி அதிகமாக தேவைப்படுறாங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து நீங்கள் எனியூ டிகிரியோ எனியூ யூஜி படிச்சுட்டு வந்து ஜாபுக்கு போனதை பார்க்க முடியும். பட் இப்போ வந்து ட்ரைன்டு ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து அந்த பர்டிகுலராக ஸ்பெஷலைஸ்டாக அந்த கோர்ஸை படிச்சுட்டு வர்றவங்களுக்கு வந்து இன்றைக்கி அதிகமான முக்கியத்துவம் தரதையும் நிறையா ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது அந்த செக்டாரில். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க, வேலூரிலிருந்து வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன், உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் கேட்கலாம். சொல்லுங்க சார், நீங்க டிவியை பார்க்காம கால்லே பேசலாம். சொல்லுங்க சார். ஓகே, பயோமேத்ஸ், ஓகே ஃபைன். ஆக்சுவலி வந்து இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் குரூப் எடுத்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் அசட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய டிகிரியில் பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிறது பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மேனேஜ்மெண்ட் சிலபஸ் இந்த மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்கங்கும்போது லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் வந்து பிளான் பண்ணலாம் பிபிஏல. பட் இங்கே இந்த டிகிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 years முடித்த உடனே வந்து அவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கும். ஏன்னா ஒரு சில டிகிரி பார்த்திங்கன்னா நீங்கள் யூஜி முடிச்சுட்டு திரும்ப பிஜி படித்தா தான் வேல்யூவு,
இல்லை திரும்ப பிஜி படிச்சுட்டு நான் கூடுதலாக வேறு என்ன சார் படிக்கலாம் அப்படிங்கக்கூடிய சூழல் இதில் இருக்காது. இது யூஜி முடித்த உடனே உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும். அந்த என்ன படிச்சிருக்காங்களோ அது ரெலவெண்ட் செக்டாரில். ஸோ ஒர்க் பண்ணிக்கிட்டே கூட உங்கள் பார்ட் டைமில் வந்து தென் ஒரு எம்பிஏ வந்து அவங்க பிளான் பண்ண முடியும். நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் போகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் என்ன சிலபஸ், என்ன சப்ஜெக்ட் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அது நீங்கள் சென்னை ஆர் கோயம்புத்தூர் நியர்பை, உங்களுக்கு எந்த ஏரியா நியர்பையோ நீங்கள் டைரெக்டாக கேம்பஸை விசிட் பண்ணுங்கள். டீட்டெயில் இன்னும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே சார். அடுத்ததாக ஏவியேஷன் பற்றி பேசும்போது இந்த காலத்தில் டிஜிசிஏவுடைய புதிய விதிமுறைகள் வாயிலாக ஏர்க்ராஃப்ட் ஷார்ட்டேஜை நாம் ஃபேஸ் பண்ணுறோம், ஏர் பைலட்ஸினுடைய ஷார்ட்டேஜை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஸோ இத்தகைய கிரைசிஸ் நேரத்தில் இதை நாம் சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த ஐயம் மாணவர்கள் மத்தியில் இருக்கலாம். ஆக அந்த ஐயத்தை அவர்கள் அத்தியாவசியமாக கொள்ள கிரைசிஸ்ங்கிறது இப்போ உங்களுக்கு இதில் வந்து ரீசனே கேட்டிங்கன்னா டிமாண்டு தான். ஸோ டியூ டு மேன் பவர் ஷார்ட்டேஜ், அதனால வந்த பிரச்சனை தான் அது. டியூ டு மேன் பவர் ஷார்ட்டேஜ்னா அப்போ ஒரு கிரைசிஸ் வந்து உங்களுக்கு நமக்கு ஒரு சூழல் நம்ம எதிர்கொள்கிறோம் அப்படின்னா அதற்கு உண்டான காரணம் என்ன, ஃபேக்டர்ஸ் ரீசன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது ஸோ இதில் நீங்கள் இந்த கிரைசிஸில் இன்னும் நல்ல விஷயம் நடந்தது. யாரெல்லாம் படிச்சுட்டு பைலட் ட்ரைனிங் முடிச்சுட்டு இருந்தாங்களோ, ஜாபுக்கு வெயிட் பண்ணாங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை கிடைச்சிது. பைலட் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சிபிஎல் முடிச்சுட்டு யாரெல்லாம் வந்து வேலை வாய்ப்புகளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டைமிங்கில் வாய்ப்புகள் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அசட்லேயே வந்து பைலட் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஃபேக்கல்ட்டியாக ட்ரைனராக இருந்தவங்க எல்லாமே தே காட் பிளேஸ் அப்ராடில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நல்ல லீடிங் ஏர்லைன்ஸ்லேயே அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடச்சிது. ஸோ அது வந்து டியூ டு ஷார்ட்டேஜ் தானே தவிர வேறு எதுவும் கிடையாது. பட் எப்போதுமே வந்து ஒரு சூழல் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வந்து கவர்மெண்ட் பொறுத்தளவு ஒரு டிஜிசிஏ பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டெப்ஸ் இப்போ எடுத்திருக்காங்க அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. இன்னும் எஃப்டிஓஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு கூட இப்போ ரீசெண்டாக வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தே ஆர் டேக்கிங் மோர் ஸ்டெப்ஸ் டு சால்வ் த திங். பட் நம்ம வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவு நம்ம எப்படி டெவலப் ஆகணும், நம்ம ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணுறது, இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி சரியாக பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க, திருப்பூரில் இருந்த விஜயன். வணக்கம் விஜயன், உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் கேட்கலாம். கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கள், புரியல. பிபிஏல என்ன படிக்கணும்? பிபிஏல ஜெனரல் படிச்சு, ஓகே எம்பிஏல டேட்டா, ஓகே ஃபைன். சரி. அதாவது நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், அதாவது என்னென்னா உங்களுக்கு ஜென்ரல் இப்போது ஜென்ரல் பிகாம், ஜென்ரல் பிபிஏ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து படிச்சுட்டு கண்டிப்பாக கம்பல்சரி வந்து அடுத்து என்ன பிளான் இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு எம்பிஏ பண்ணணும் அப்படிங்கிற பிளான் கண்டிப்பாக இருக்கும். பட் இந்த ஜென்ரல் கோர்சஸில் வந்து நிறைய இன்னும் மாணவர்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக மட்டுமே அந்த யூஜி நான் பண்ணுறேன், இந்த யூஜியை முடிச்சுட்டு நான் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாமோ நம்ம பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் யூஜி படிக்கும் போதே பிஜி என்ன படிக்கலாம் அப்படிங்கிற பிளான் அப்படிங்கிறது நல்ல விஷயம். பட் அதுவே என்னோடய அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் ப்ரோக்ராம், ஒரு ப்ரொஃபஷ்னல் யூஜி ப்ரோக்ராம் மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் படிக்கும் போதே எதுக்காக படிக்கிறீங்க. இப்போ பிகாம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஜென்ரல் பண்ணுறதுக்கும் அதுலேயே ஒரு பேங்கிங் ஃபினான்ஸ் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ்லாம் இருக்குது, சர்வீஸ் இன்சூரன்ஸ் ரெலவெண்ட்டாக இருக்குது. இப்போ அதெல்லாமே வந்து நிறைய வேலைவாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு துறைகள். அதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் எம்பிஏ அப்படிங்கிறதுமே எம்பிஏலேயுமே இப்போ உங்களுக்கு நிறையா எம்பிஏல வந்து ஒரு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், தென் எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, தென் எம்பிஏ ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட், தென் ஈவன் தோ எம்பிஏ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். இப்போ நீங்கள் ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில மாணவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி +2 முடிச்சோன்னே யூஜி கோர்ஸை செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அவங்க இப்போ என்ன பண்ண முடியும், ஒரு எம்பிஏ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் முடிச்சுட்டு ஜாபுக்கு போகிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இப்போ எல்லோரும் படிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கல சார், சேலரி கம்மியாக இருக்குது, நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு க்ரோத் இல்லை அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். ஓகே சார், அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க, கோயம்புத்தூர்லேருந்து லேஹாஸ்ரீ. வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் முன்வைக்கலாம். ஓகே ஓகேம்மா.
என்ன படிக்கலாம்? ஓகே ஃபைன். அதாவது இப்போ இந்த காமர்ஸ், பிஸ்னஸ் மேத்ஸ், அக்கௌண்ட்ஸ், வொகேஷ்னல் குரூப் எஸ்பெஷலி இதை படித்து முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த குரூப் நான் படிச்சிருக்கோம். பட் அவங்களுக்கு பொதுவாகவே என்ன ஒரு கருத்து இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஜென்ரல் கோர்சஸ் பிகாம், ஜென்ரல் பிபிஏவோ இல்லை பிஏ இந்த மாதிரி தான் நம்மளால் எடுக்க முடியும், ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் வந்து பிளான் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. பட் அப்படி கிடையாது. ஒரு சில கோர்சஸ் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தாராளமாக நீங்கள் எடுத்து பண்ண முடியும். ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் நீங்கள் அசட்லேயே ஆஃபர் பண்ணக்கூடிய பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் நீங்கள் எடுத்து பண்ணலாம், இல்லை பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணலாம். ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் போகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் போய் விசிட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் அந்த குரூப்பை சூஸ் செய்த மாணவர்களுக்கு இந்த பதில் நிச்சயமாக உதவியாக இருக்கும் சார். அடுத்த காலர் அதே கோயம்புத்தூரில் இருந்த கலாமணி. வணக்கம் கலாமணி, உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் கேட்கலாம். ஹலோ மேம், என் தம்பி வந்து ஒகேஷனல் குரூப் பிஎம்இ பண்ணிருக்காங்க. ஓகே, பிஎம்இ வித் மேத்ஸ். சரிம்மா, என்ன டவுட் உங்களுக்கு? அது அது என்ன மேற்கொண்டு படிக்கலாம் அப்படின்னு. எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து. சரிங்கம்மா, ஓகே, தேங்க்யூ. அதாவது நம்ம கொஞ்சம் முன்னாடி அதே அந்த வொகேஷ்னல் குரூப், அதாவது எப்போதுமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு செக்டார்ஸில் வந்து ப்ரொஃபஷ்னலாக நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் க்ரியேட் ஆகிற மாதிரி ஒரு டிகிரி சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நல்லாயிருக்கும். அது எப்படி சார், அது என்ன புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு சில கோர்சஸ் வந்து நம்ம எதுக்கு படிக்கிறோம், இதை படித்தா எங்கே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஒரு காமனாக நம்ம ஒரு சப்ஜெக்ட்ஸ் முடிச்சுட்டு நாளைக்கு வந்து வேறு ஒரு எம்பிஏ பண்ணிட்டு வேலைக்கு போகலாம், இல்லை ஏதாவது கிடைக்கக்கூடிய ஜாபுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருக்கும். பட் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு படிக்கும் போதே நான் இந்த ஸ்பெஷலைஸ்டாக இந்த செக்டாருக்கு நான் படிக்கிறேன். ஃபார் உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் அவங்க முடித்தாங்க அப்படின்னா அவங்க டாக்டர் ஆக முடியும் அப்படிங்கிறது. அதேமாதிரி ஒரு சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் ஒரு சிவில் ஏரியாவில் ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா நாளைக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வொகேஷ்னல் குரூப், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் இந்த முடிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நீங்கள் ஜென்ரல் காமன் டிகிரி அந்த மாதிரி பிளான் பண்ணுறதை விட ஒரு ப்ரொஃபஷ்னல் டிகிரி லைக் வந்து ஏபி ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் இந்த மாதிரி எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த யூஜி முடிச்சுட்டே நாளைக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே கூட ஒரு எம்பிஏ பிளான் பண்ண முடியும். நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஓகே சார். இதற்கு முன்பாக நீங்கள் ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க சார். திவ்யஸ்ரீ. வணக்கம் திவ்யஸ்ரீ, உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் முன்வைக்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. நான் பயோமேக்ஸ் முடிச்சிருக்கேன். ஓகே. இதுக்கப்புறம் நான் என்ன கோர்ஸ் எடுக்கலாம்? எப்படி எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கீங்க? நல்லா எழுதிருக்கேன். வெரி குட். சரி, அதாவது பயோமேத்ஸ் பசட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இருக்கும்போது நீங்கள் பிஎஸ்சி ஏவியேஷன் பிளான் பண்ணலாம். ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் ஓரளவு உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ், ஏர்போர்ட்டுடைய ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் படிப்பீங்க, ப்ளஸ் கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜுமே கவர் ஆகும். பட் இதில் பசட்டில் என்ன உங்களுக்கு முக்கியமான ஒரு ஸ்பெஷலைஸ்டு திங் அப்படின்னா, பிஎஸ்சி ஏவியேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூடுதலாக ஏரோஸ்பேஸ் ரெலவெண்ட்டாகவும் ஒரு நாலேஜ் கொடுக்குறாங்க. அதில் ஒரு டிப்ளமோ கோர்சஸ் ஏரோஸ்பேஸ் அப்படின்னா அது பெரிய ஏரியா, பெரிய செக்டார். அதில் நம்ம படிக்கணும் அப்படின்னா அதில் பிஇ இருக்குது, பிடெக் இருக்குது. அது இல்லாமல் ஒரு யூஜி லெவல்லையே ஒரு பிஎஸ்சிலேயே நம்ம பண்ணும்போது ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ். ஏன்னா இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவு ஒரு நாலேஜை க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஏரியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது, ஸோ இதில் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுறது தான் இன்றைக்கி முக்கியமானது. அப்போ அதை க்ரியேட் பண்ணுறதுல வி ஆர் இன் நம்பர் 1. இப்போ இதை படித்தா நீங்கள் இதை மட்டுமே போதும் அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் அது ரெலவெண்ட்டாக என்னென்ன செக்டார்ஸ் எல்லாம் இருக்கோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அதை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இல்லாமல் அதில் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப், அதில் இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்படின்னு பண்ணும்போது நாளைக்கு அந்த கோர்ஸை முடித்தோன்னா அதிலே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளுமே நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் குரூப் பயோமேத்ஸ் முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பிஎஸ்சி ஏவியேஷன் வந்து பிளான் பண்ணலாம்.
ஓகே சார். இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசும்போது அந்த ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுற மாணவர்கள் ஃபஸ்ட் இயர் கிளாஸில் உட்காந்து படிப்பாங்க, செகண்ட் இயர்லேயே அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி ஒரு பேரலாக கோர்ஸையும் முடிச்சுட்டு அங்கே ஜாபையும் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க சேலரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். ஸோ பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் மாணவர்களுக்கு இந்த துறை சார்ந்த கோர்சஸை மாணவர்கள் சூஸ் பண்ணும்போது பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸில் ஆசட் எத்தகைய ஒரு ரோல் பண்ணுது? அதாவது ஒரு 2 விஷயம் இருக்குது இதில். நம்பர் 1 வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய துறைகள் ஒன்று. 2வது வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு தேவையான நாலேஜ் டெவலப்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு கார்ப்பரேட் எதிர்பார்க்குறதுங்கிறது பேசிக்காக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளூயண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில், தென் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், தென் சப்ஜெக்ட் நாலேஜ். இப்போ சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படின்னு இது 3மே ரொம்ப முக்கியம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வேணும், தென் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும், தென் சப்ஜெக்ட் நாலேஜ். சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படிங்கிறது அவங்க எதை எடுத்து படிச்சிருக்காங்களோ அது ரெலவெண்ட்டான நாலேஜ். இப்போ நான் வந்து ஒரு 4 இயர்ஸ் ஒரு டிகிரி முடிச்சுட்டு வராங்க, ஒரு 3 இயர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு வரும்போது நம்ம அதில் ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா, ஸோ நான் இது வந்து எனக்கு தெரியல சார், நான் இதை கேள்விப்பட்டதில்லை, நான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இல்லை அப்படின்னு சொல்கிறத விட அந்த கொஸ்டினை வந்து ஹேண்டில் பண்ணுறது, எனக்கு எஸ் ஐ நோ தட் அப்படின்ட்டு ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்டேஜை க்ரியேட் பண்ணுறது. தென் வந்து ஒரு ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், தென் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், பிடி. இது பிடிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம எப்படி போகிறோம், நம்மளை எப்படி ப்ரெசன்ஸ் பண்ணுறது, ஒரு ஆள் பாதி ஆடை பாதி, இது வந்து முக்கியம். பசட்டில் வந்து இதுக்கு ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள ட்ரைன் பண்ணும்போது அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து அவங்களே க்ரியேட் பண்ணுறது. ஏன்னா ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறது, வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணுவோம். பட் அவர் தான் இன்டர்வியூவில் என்ன பண்ண முடியும், பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ அவருக்காக அவங்க ஃபேக்கல்ட்டி போய் என்ன பண்ண முடியாது, இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது. ஸோ நாலேஜ் ஸ்கில்லை கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணிவிடுவாங்க. அதை பயன்படுத்திக்க வேண்டியது, அந்த இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது ஸ்டூடெண்ட்டோடைய இது. ஸோ அதுக்குண்டான கைடன்ஸ், அதுக்குண்டான அசிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஸோ அசட்டில் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏவியேஷன், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், இது எல்லாமே வந்து ஓரளவு ஒரு ஹை லெவல் பர்சன்டேஜில் அப் டு 99% வந்து நம்ம ரெக்கார்டு வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். பிளேஸ்மெண்ட் சக்ஸஸ் ரேட் பற்றி சொல்லியிருக்கீங்க சார். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கும். ஆக மாணவர்கள் ஆசட்டில் இருக்கக்கூடிய கோர்ஸஸை அணுகும்போது அந்த அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி ஒரு அப்ரோச்சாக இருக்கும், மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்குமான ஒரு புரிதல்? எஸ், அதாவது இப்போ நம்ம ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் எல்லாமே கரியர் ஓரியன்ட், படித்தாங்கன்னா வேலை கிடைக்கும், அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி துறைகளை மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம். ஸோ அசட் வந்து உங்களுக்கு போத் சென்னையில் கேம்பஸ் இருக்குது, தென் கோயம்புத்தூரில் இருக்குது, வெளியூர், வெளி மாவட்டங்கள், இதுலேருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இது இப்போ நம்ம ஆஃபர் பண்ணுறது எல்லாமே வெரி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியோடைய லிமிட்டட் சீட் மட்டும்தான். ஸோ ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் ஓப்பன்டு. இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னு ஒன்று இருந்தாலும் இப்போ இன்றைக்கி வந்து எங்கே படிக்கணும், அது காலேஜ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். ஏன்னா அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கணும். அப்ரூவ்டு நாட் ஓன்லி அப்ரூவ்டு, அவங்களோட என்டையர் இயருடைய என்ன ட்ராக் அப்படிங்கிறதை நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஸோ நீங்கள் சென்னை இந்த மாதிரி கோர்சஸ் படிக்க விருப்பம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கேம்பஸ் வந்து விசிட் பண்ணுங்கள், நேரில் போங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கிட்டு உங்கள் டவுட்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு உண்டான அட்மிஷனை வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே சார், நிச்சயமாக இவ்வளவு நேரம் மிக பொறுமையாக மிக ஆழமாக உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், அவர்கள் பின்பற்ற வேண்டிய விஷயங்களை மிக எளிமையாக எங்களுக்கு விவரித்தமைக்கு மிக்க நன்றி சார். இவ்வளவு நேரம் சிஇஓ ஆஃப் ஆசட் காலேஜ் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளும் அறிவுரைகளும் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கனகதாரா. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.